வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்தில் யாராவது உதவி என்று கேட்டால் ஓடிப்போய் முதலாளாக உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. 10 நபர்கள் 100 நபர்கள் இருந்தாலும் அதில் முதல் நபராக போவது ரிஷபம் ராசி அன்பர்களாகத்தான் இதற்கு முந்தைய காலத்தில் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் இப்போது அப்படி இருக்கீங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாதுங்க. ஏன்னா என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்ற மனநிலை உங்களுக்குள்ள இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த உதவிக்காக ஒரு நாளும் நீங்கள் கணக்கு போட்டு கூட பார்த்தது கிடையாது. நம்மளால ஒருத்தன் நல்லா இருக்கானா, நல்லா இருக்கட்டும், முன்னேறினா கூட அது எனக்குத்தான் பெருமை. நாளை புனா நான் சொல்லிக்கிடுவேன், என்னால ஒருத்தன் வாழ்க்கையில முன்னேறிட்டான் அப்படின்னு. அது எனக்கு, நான் முன்னேறாமல் போனாலும் அவன் முன்னேறியது எனக்கு பெருமையைத்தான் தேடி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தாங்க நீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை சில நேரங்கள்ல எதிர்பாராத ஒரு கேள்விகளையும் எதிர்பாராத ஒரு திருப்பங்களையும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. நீங்கள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை உதவியாக நீங்கள் கொடுத்திருக்கலாம். உங்களுடைய நேரத்தை கூட நீங்க ஒதுக்கி இருப்பீங்க உங்களுக்கு பிடித்தவர்களுக்காக. ஒரு வேலையை தொடங்கி கொடுக்கவோ, ஒரு தொழிலை அவங்களுக்கு ஆரம்பித்து கொடுக்கவோ, அல்லது அவங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று உங்களுடைய நேரம், உங்களுடைய சொந்த உழைப்பை கூட நீங்க விட்டுட்டு மற்றவங்க வாராங்க உங்களை தேடி அப்படின்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் வரை அவங்க கூடவே இருந்து எல்லா விதமான காரியங்களையும் நீங்க பார்த்து செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல மனிதர்களாக ஆரம்பத்தில் நீங்கள் இருக்கத்தான் செய்தீர்கள். ஆனால் அவர்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு போனதும் உங்கள் அப்படியே முழுமைக்கு மறந்திருப்பாங்கங்க. அந்த ஒரு நிகழ்வு தான் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் உறுத்தி கொண்டே இருக்கும். ஒண்ணுமே இல்லாதப்போ நம்மளை சுத்தி சுத்தி வந்தாங்க, எல்லாமே கிடைத்ததும் நம்மளை மறந்து விட்டார்களே என்ற ஒரு எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு நீங்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ஆனா ஒரு நாள் உங்களுக்கே உதவி தேவைப்பட்ட போது பலர் அமைதியாக விலகி இருப்பாங்க. பலர் உங்களுடைய போன் பண்ணா கூட போன் காலை கூட அட்டன் பண்ண மாட்டாங்க. நேரில் பார்த்தோம் பார்க்காத மாதிரி போன அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் நிச்சயமாக கூற வேண்டும். அந்த ஒரு நேரத்துல நீங்கள் இழந்தது பணம் மட்டும் கிடையாதுங்க, மனிதர்களை பற்றிய நம்பிக்கையே அந்த ஒரு நேரத்துல நீங்க இழந்து விட்டீங்க. நான் செய்த உதவி எல்லாம் எங்கே போனது என்ற ஒரு கேள்வி தாங்க உங்களுடைய மனதை பலிக்க வைத்து இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. ஆனா நீங்க ஒருபோதும் நினைத்து பார்க்கல, நம்ம ஒரு மனிதனுக்கு உதவி செய்தோம், எனக்கெல்லாம் யாராவது உதவி செய்தா மீண்டும் அவங்களுக்கு அவங்க செய்ததை விட 2 மடங்கு நான் அதிகமா செய்வேன், அப்பதான் என்னுடைய மனது ஆறும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நீங்கள். ஆனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா என்று நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது நம்ப முடியாத சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் குடும்பத்திற்காக நீங்கள் தியாகங்களை செய்தும் மதிப்பு என்பது கிடைக்காமலே போனது. ரிஷபம் ராசிக்காரங்க குடும்ப பற்று மிக்கவர்கள். தனக்கென்று எதையும் சேர்த்து கொள்ளாமல் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் சொந்த ஆசைகளாக உங்களுடைய மனதிற்குள் நீங்க வைத்திருப்பீங்க. அதற்காக எல்லாத்தையுமே நீங்க தியாகமும் செய்வீங்க. உங்களுடைய உழைப்பு, வியர்வை, இளமை என அனைத்தையும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவே நீங்க முதலீடு செய்து விட்டீங்க ஒரு காலத்தில். ஆனால் அது யாருமே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை யாருமே பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் நீங்கள் இல்லாமல் போகும் பொழுதோ, தூரமாக விலகி செல்லும் பொழுதோ உங்களுடைய அருமை என்ன, பெருமை என்னவென்று அனைவருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அருகில் இருப்பதனால் மட்டுமே அனைவருக்கும் எதுவுமே புரியாமல் நடந்து கொள்கிறார்கள். அதுதாங்க மிகப்பெரிய ஒரு உண்மை. ஆனா அத்தனை தியாகங்களையும் செய்துவிட்டு நீங்கள் ஒரு ஓரமாக நின்ற போது குடும்பத்தினர் உங்களை மதித்த விதம் மிகவும் வேதனையானது என்பதை அந்த ஒரு நாளில் தாங்க நீங்க புரிந்து கொண்டீங்க. நம்முடைய குடும்பமே நம்மளை இப்படி பார்ப்பார்களா என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அந்த ஒரு நாளில் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். மற்றவர்கள் தான் இப்படி பார்க்கிறார்கள், ஆனா என்னுடைய சொந்த குடும்பமே என்னை இப்படி பார்த்து விட்டதே என்கிற ஒரு வேதனை உங்க மனதிற்குள் இன்னும் இருந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நீ என்ன எங்களுக்கு செய்து விட்டாய் என்று அவர்கள் மிக சாதாரணமாக கேட்ட ஒரு கேள்வி உங்களின் நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்திருக்கும். உங்களுடைய உழைப்பையோ தியாகங்களையோ யாரும் உணராத அந்த பால்நிலையை நினைத்து நீங்கள் பல இரவுகள் இயங்கிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்க கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இந்த விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். இந்த ஒரு தேதி முதல், அதாவது நாளை முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உத்தியோகத்தில்
ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் அமைந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடந்து நீங்கள் நினைத்த காரியங்களும் நீங்கள் நினைத்த சில விஷயங்களும் இப்பொழுது உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். பணியாட்களிடம் அனுசரித்து சென்றால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக தேடிக் கொள்வார்கள். மனதளவில் புதுவிதமான நம்பிக்கை பிறந்து அதுவும் ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். தடைப்பட்ட பணிகள் நிறைவு பெற்று உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு அதையும் உங்க வாழ்க்கையில் நல்லதை நிச்சயமாக உருவாக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது ஈடேறி அது நல்ல ஒரு நிலைமையில போய்கொண்டிருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். திட்டமிட்ட சில காரியங்கள் அலைச்சலுக்கு பின்புதான் நிறைவேற்றப்படும். ஆனா அந்த அலைச்சலுக்கு பின்பு நிறைவேறக்கூடிய காரியங்கள் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். அடுத்ததா கணவன் மனைவிக்குள்ள அன்பு மென்மேலும் வலுப்பட ஆரம்பிக்கும். சிறு பிள்ளைத்தனமான கோபங்களாலும் தவறான புரிதல்களாலும் தம்பதியருக்குள் ஏற்பட்டிருந்த விரிசல்கள் அனைத்தும் இப்பொழுது பனி போல விலகி உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. என்னுடைய மனவேதனையை புரிந்து கொள்ள என் துணையால் முடியவில்லையே என்று வருந்திய உங்களுக்கு உங்கள் துணையின் மூலமாகவே ஆழமான அன்பும் பேராறுதலும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது கிடைத்து இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருடைய பலவீனத்தை மற்றொருவர் தாங்கிக் கொள்ள உன்னதமான அந்யோன்யமான சூழல் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். தம்பதியராக இணைந்து குடும்ப பொறுப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. கடந்த கால கசப்புகளை மறந்து எதிர்காலத்தை பற்றி மகிழ்ச்சியோடு திட்டமிடும் அளவுக்கு இருவருக்குள்ளும் பிரியமும் இணைப்பும் பல மடங்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல வலுப்பெற்று அதுவும் இன்னி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே தங்க தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு உறவு உடைந்து போவது ஒரு நாளில் உடையாதுங்க, ஒரு நாளில் நடக்கவும் நடக்காது. அது போலத்தாங்க ஒரு உறவு மீண்டும் மலுப்படுவதும் ஒரே நாளில் நடப்பது கிடையாது. சில காலமாக கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். வேலை பளு, பண நெருக்கடி, குடும்ப பொறுப்புகள் இவை அனைத்தும் சேர்ந்து தாங்க உறவின் இனிமையவே குறைத்து போட்டிருக்கும். ஒருவரை ஒருவர் நேசித்தும் அதை வெளிப்படுத்த நேரமில்லாமல் இருந்த நாட்களும் வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுக்கும். ஒருவரின் மனதை மற்றவர் புரிந்து கொள்ளும் தருணங்களும் வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். கோபமாக இருந்த இடத்தில் கருணை வரலாம். மௌனமாக இருந்த இடத்தில் அன்பான வார்த்தைகள் கூட நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் சில காலங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் என்று அனைவராலுமே நினைத்து பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு நேரத்துல சிறிய புரிதல்களும் பெரிய ஒரு மாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட நாள் உங்க வாழ்க்கைக்குள்ள நெருங்கி விட்டது. நாளை முதல் கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.